Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 5. So இந்த லெக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மோல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வைக்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் அ வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஈல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன் ஷார்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம கேரி அவுட் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மோல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிவ் அஸ் a relationship between number of particles and mass of the substance. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸ் கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மோல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இன் ஷார்ட் இது எப்படி என்ன அப்படிங்கறத படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 dozens ஆஃப் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 1 dozens ஆஃப் ஆப்பிள்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 12 ஆப்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 12 ஆப்பிளோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 kgs. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1 dozens ஆஃப் பென்சில்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 dozen ஆஃப் பென்சில் பாத்தீங்க அப்படின்னா 12 பென்சில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா 100 grams அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 1 dozen அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 12 குவான்டிட்டிஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ 1 மோல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 6.022 10 to the power of 23 பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 6.22 10 to the power of 23 பார்ட்டிகல்ஸோட மாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 1 மோலோட மாசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 1 மோல் அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மீன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1 மோல் ஆஃப் பென்சில்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6.022 10 to the power of 23 பென்சில்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸோட மாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த 1 மோல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லார்ஜர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பென்சில்ஸ் அப்படிங்கிறதுலாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய சப்ஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சின்ன சப்ஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம். ஓகேங்களா? ஸோ 1 மோல் அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ 1 மோல் அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 6.022 10 to the power of 23 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஸோ சோடியம் அயான்ஸ் அதாவது 1 மோல் ஆஃப் Na+ அயான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் மச் நம்பர் ஆஃப் Na+ அயான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட மீனிங். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது சயின்டிபிக் வேல எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 10 to the power of 23 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 12 ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.022 10 to the power of 23 கார்பன் 12 ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது கூட கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ்ல கம்பேர் பண்ணிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா amount of substance that contains as many elementary particles. Elementary particles na atoms, molecules, ions, electrons எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? So amount of substance that contains elementary particles அதாவது எந்த அமௌண்ட் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 1 மோல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 10 to the power of 23 அப்படிங்கிறத நம்மளோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன் ஷார்ட்ல 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் 6.022 10 to the power of 23 அப்படின்னு ஒரு சயின்டிபிக் வேல இவங்க இந்த 1 மோல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா பாத்தீங்க மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா Na2CO3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1 மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் சோடியம் கார்பனேட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படின்னா 6.022 10 to the power of 23 சோடியம் கார்பனேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் சோடியம் அயான்ஸ் இருக்கு
ஸோ 2 நம்பர் ஆஃப் Na plus ions present ஆயிருக்கு அண்ட் 1 கார்பனேட் ions பார்த்தீங்க அப்படின்னா 1 molecules ஆஃப் சோடியம் கார்பனேட்ல present ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 1 mole ஆஃப் சோடியம் கார்பனேட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சோடியம் பிளஸ் அதாவது Na plus ions present ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ 1 mole 2 சோடியம் ions present ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாலிகூல்ஸ் கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சோடியம் அயான்ஸ் நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருமா? ஸோ சோடியம் கார்பனேட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் Na பிளஸ் யூனிட் அவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 into 6.02 to 10 to the power of 23 யூனிட்ஸ் ஆஃப் Na பிளஸ் அயான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சோடியம் கார்பனேட் எவ்வளோ கார்பனேட் அயான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு, அதாவது CO3 2 மைனஸ் எவ்வளோ பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6.02 to 10 to the power of 23 பிகாஸ் 1 மாலிகூல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்பனேட் தான் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பனேட் அயான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6.02 to 10 to the power of 23 கார்பனேட் யூனிட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மோலார் மாஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 மோல். ஸோ 1 மோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.02 to 10 to the power of 23 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட மாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் ஆஃப் மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ் இல்லை கிராம் மாலிகுலர் மாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம 6.022 into 10 to the power of 23 ஆட்டமோட மாஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மோல் அப்படின்னு ஒரு டெஃபினைட் குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட யூனிட்ஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ் இல்லை கிராம் மாலிகுலர் மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிராம் அப்படின்னு மட்டும் அதோட யூனிட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மோலார் மாஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது இந்த பீரியாடிக் டேபிள் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் பார்த்தீங்க அப்படின்னா 22.99 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கூட ஸோ 1 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சோடியம் ஆட்டமோட மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ இந்த மோலார் மாஸ் அண்ட் கிராம் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்லி எடுத்துப்போம். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 23 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதை தான் வந்து மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே கிராம் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நம்ம வந்து மோலார் மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கீழே இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஈஸியாக வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ சில்வரோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 107.86. ஸோ இது நீங்கள் அப்ராக்சிமேட்லி 108 கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 108 நான் எழுதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ AMU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 108 கிராம் பர் மோல் அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ். ஸோ 108 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அது கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கார்பனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 12 அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் நம்பர் 0 அப்ராக்சிமேட் எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1201 AMU அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கிராம் 12 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ். 12 கிராம் அப்படிங்கிறது கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாலிகூல்ஸ்க்கான கிராம் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கோமா? ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து மாலிகுலர் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா H2O. ஸோ 2 ஹைட்ரஜன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு பிளஸ் 1 ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1 அண்ட் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 + 16 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 18 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா 18 கிராம் அப்படின்னு மட்டும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 18 கிராம் பர் மோல் மோலார் மாஸ் அப்படிங்கிறது. ஸோ 18 கிராம் அப்படிங்கிறது கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு 16 அப்புறம் 2 ஆக்சிஜனுக்கு 32 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 12 + 32 அப்படிங்கிறது 44 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
44 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நைட்ரஜன். ஸோ ஒரு நைட்ரஜன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 14, இப்போ 2 நைட்ரஜன்ஸ்க்கு 28 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 28 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மோல் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா calculate the number of moles in the following அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது 22 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது 22 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கார்பனுக்கு 12 அப்படின்னு சொல்லுவோம், 2 ஆக்சிஜனுக்கு 32 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சிம்பிளி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 44 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 44 கிராம் பர் மோல். ஸோ இதை சிம்பிளி பண்ணீங்க அப்படின்னா 1/2 மோல் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? 1/2 மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/2 மோல்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 0.5 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம்ஸ் ஆஃப் மீத்தேன்ஸ்ல எவ்வளோ இருக்கும், CH4ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மீத்தேனோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 12. ஸோ 4 ஹைட்ரஜன்ஸ்க்கு 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டலாக 16 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம் டிவைடட் பை 16 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 மோல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பிரசன்ட். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறது எப்படி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 32 கிராம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைட் பிரசன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ கிவன் மாஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 32 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 1 சல்ஃபரோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 32 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இப்போ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 32 அப்படின்னு வரும். ஸோ 32 + 32 பாத்தீங்க அப்படின்னா 64 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 64 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 பர் மோல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மோல். ஸோ 1/2 மோல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0.5 மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1 மோல் அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் 6.022 10 to the power of 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஓகே. ஸோ இப்போ இந்த 1 மோல் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 6.022 10 to the power of 23 மாலிகூல்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டிவைடட் பை அதாவது 1 பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ 6.022 10 to the power of 23 மாலிகூல்ஸ் பை 1 மோல். 1 மோலுக்கு இவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பதான் அதோட யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா 0.5 into 6.022 10 to the power of 23 மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவகாடோ நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அவகாடோ நம்பர்ஸ்னால நம்ம NA அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? 0.5 NA மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு எவ்வளவுல 32 கிராம்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் மாலிகூல்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் பிரசன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இன் 8.5 கிராம்ஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அமோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா NH3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிரோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 8.5 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 14 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 14 into 1 ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கனால ஸோ 1 into 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 17 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளி பண்ணீங்க அப்படின்னா 1/2 மோல் அப்படின்னு வந்துடும். ஸோ 1/2 அப்படிங்கிறது 0.5 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோல்ஸ்க்கு பதிலாக நம்ம 6.022 10 to the power of 23 அப்படிங்கிற ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆட்டம்ஸ் எழுதிட்டேன், இங்க மாலிகூல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஓகே டன்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா, ஒரே ஒரு அமோனியா மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் நைட்ரஜன் ஒரு ஆட்டம், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ், அதாவது ஒரே ஒரு அமோனியா மாலிகூல்ஸ்ல 4 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் அமோனியா மாலிகூல்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் நம்பர் வித் 4. ஓகேங்களா? ஸோ 4ஆல இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ நான் 4 அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணிட்டேன். 0.5 மோல்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மோல் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 0.5 அப்படிங்கிறது நம்ம எழுதிடும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6.02 to 10 to the power of 23 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம அவகாடோ நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ NA அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம். அதுலேருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கால்குலேட் பண்றோம். அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அமோனியா மாலிகூல்ஸ்ல ஒரே ஒரு நைட்ரஜன் மாலிகூல்ஸ் தான் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் அமோனியா மாலிகூல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கோ இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ஸ். ஒன் மோர் டைம், ஒரே ஒரு மாலிகூல்ஸ்ல ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் தான் நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால எவ்வளோ நம்பர் ஆஃப் அமோனியா மாலிகூல்ஸ் இருக்கோ இட்ஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம போட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாலிகூல்ல ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்கேயே நம்ம 4 போட்டோம் அப்படின்னா இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் நைட்ரஜன் ஆட்டமோட நைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 1 into 0.5 into NA, அதாவது அவகாடோ நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன் 3 மோல் ஆஃப் ஈத்தேன். ஸோ 3 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கால்குலேட் தி ஃபாலோவிங் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன், ஓகேவா, C2H6ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பிரசென்ட் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ 3 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரே ஒரு ஈத்தேன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 கார்பன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2 into 3 மோல்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 into 3 மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா இதுலயே விட்டுறோம். அதாவது என்னன்னா 6 மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. மோல்ஸ், மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 6.02 to 10 to the power of +23 அப்படிங்கறத நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இப்போ கேட்டிருக்கிறதுனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா ஒரு ஈத்தேன் மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6 ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 6 into 3 மோல்ஸ் அப்படிங்கறத நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது ரெண்டும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 18 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேட்கல. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னா தான் நம்ம அவகாடோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஈத்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ மாலிகூல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 மோல் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ 1 மோல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 6.02 to 10 to the power of 23 மாலிகூல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ்ல நம்ம எழுத போனோம்னா 1 மோல். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்லெஸ் அனாலிசிஸ்ல நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மோல் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 into Na மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஈத்தேன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். இதுல அப்படின்னா 3 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோலார் வால்யூம். ஓகேங்களா? ஸோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். மோலார் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா the volume occupied by 1 mole of any substance. ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது 1 மோல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் வந்து நம்ம மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக அப்படி சொல்லிடக்கூடாது. பட் சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் தி கேஷியஸ் ஸ்டேட், அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஷியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கணும். ஓகேங்களா?
One more time. Volume occupied by 1 mole of any substance in the gaseous state. அதாவது gaseous stateல இருக்கக்கூடிய ஒரு substance பாத்தீங்க அப்படின்னா 1 mole இருந்துச்சு அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா அது வால்யூம் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த வால்யூமை தான் நம்ம வந்து மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அட் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஷேப் அண்ட் வால்யூம் ஃபார் கேஸஸ் அப்படிங்கிறது நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. கேஸஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டெஃபினைட் ஷேப் அண்ட் டெஃபினைட் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸை பொறுத்து வால்யூம் ஆஃப் தட் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸை பொறுத்து எப்படி வந்து வால்யூம் ஆஃப் தட் கேஸஸ் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 273 கெல்வின் அண்ட் 1 bar ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ கெல்வின் அதாவது டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 273 கெல்வின் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 bar அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 273 கெல்வின் அண்ட் 1 atmospheric ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ 1 bar and 1 atmospheric ப்ரெஷருக்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் செகண்ட் கண்டிஷன்ஸ் இதுதான் நம்மளோட செகண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 298 கெல்வின் அண்ட் 1 atmospheric ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இதை செல்சியஸ்க்கு மாற்றினீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 25 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம ஓல்டன் அதாவது சயின்டிஃபிக் ரொம்ப நாளுக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. ஸோ அதையே நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் ப்ரெஷர்ஸ் எடுத்து வச்சு அண்ட் டெம்பரேச்சர் 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வால்யூம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 2 இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா PV is equal to nRT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் படிக்கல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம படிப்போம். அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம அதை படிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா PV is equal to nRT அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த வால்யூம் அதாவது டெம்பரேச்சர் ப்ரெஷர் பொறுத்து இந்த வால்யூம் ஆஃப் தட் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் P அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த யூனிட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ATM அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிற யூனிட்ஸில் தான் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் N அப்படிங்கிறது பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ V அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வந்து வால்யூம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ N அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம 1 mole அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு R. ஸோ R அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? 0.08206 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட R அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா லிட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அந்த ப்ரெஷரோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிற யூனிட் அண்ட் கெல்வின் அண்ட் மோல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதாவது T அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணல இல்லையா? ஸோ T அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் அது என்ன யூனிட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெல்வின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வால்யூம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா PV is equal to nRT. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம அப்படியே வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ இப்போ எது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் is equal to ஏன்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ nRT டிவைடட் பை ப்ரெஷர் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ Vங்கிறது நம்மளோட வால்யூம் இல்லையா? ஸோ இப்போ N அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரியல் கேஸ் கான்ஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 0.08. ஓகேங்களா? கரெக்டாக எழுதிடுங்க. 0.08206 atmospheric pressure divided by Kelvin and mole அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இன்டூ டெம்பரேச்சர்.
ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் 273 Kelvin அண்ட் 1 bar pressure ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் நான் ஏ அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஏ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1 into 0.8 அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.8206 அப்படிங்கிறது நான் அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ லிட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிவைடட் பை Kelvin and mole ஓகேங்களா. ஓகே ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 273 Kelvin ஓகேங்களா. ஸோ 273 Kelvin நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 273.15 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லெக்சர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அதாவது செல்சியஸ்லேருந்து நம்ம வந்து கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் கூட நம்ம 273.15 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் லெக்சர்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 273.15 டிகிரி கெல்வின் ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாக்ட் வேல்யூவை இங்கே எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஓகே தென் டிவைடட் பை ப்ரெஷர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 bar ப்ரெஷர் ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 barல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு என்ன யூனிட்டில் தேவை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறதுல தான் தேவை ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 atmospheric pressure is equal to எவ்வளோ பார் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 1 atmospheric pressure is equal to 1.013 bar ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 bar அப்படிங்கிறது தானே தேவை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1 bar is equal to 1/1.013 atmospheric pressure அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டை நம்ம மாற்றிட்டோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 பார்க்கு பதிலாக நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 1 divided by 1.013 atmospheric pressure அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிவைட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். கெல்வின் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 1 mole எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ 1 mole அப்படிங்கிறதும் அங்கேயும் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது லிட்டர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் one substance of 1 mole of any substance in a gaseous states பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சர் 273 Kelvin இருக்கணும் 1 bar ப்ரெஷராக இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1/1000 1.01 இருக்கு இல்லையா. ஸோ அது மேலே வரும்போது நம்மளுக்கு 1.013 divided by 1 அப்படின்னு நம்மளுக்கு ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க நம்மளுக்கு எப்படி தெரியுமா வந்திருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்திங்க அப்படின்னா 22.71 லிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 273 Kelvin and 1 bar ப்ரெஷர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் 1 mole of that particular substance in gaseous state பார்த்திங்க அப்படின்னா 22.71 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது மட்டும் மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ 1 atmospheric pressure தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்யூம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதாவது 298 Kelvin டெம்பரேச்சர் மட்டும் மாற்றிட்டு கீழே 1 atmospheric pressures மட்டும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 24.47 லிட்டர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வால்யூம் ஆஃப் 1 mole ஆஃப் எனி gaseous substance அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே டன். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த மோலார் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பொதுவாகவே கேஸஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வால்யூமில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா 2க்கு நடுவில் 2 gaseous molecules நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ 1 விட்டு 1 எஸ்கேப் ஆயிரும் நம்ம மாஸ் கால்குலேட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய gaseous substanceக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோலார் வால்யூம் யூஸ் பண்ணி தான் இனிமேட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 22.71 லிட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ எந்த கண்டிஷன்ஸில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 273 Kelvin and 1 bar ப்ரெஷர்ஸில் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் மோலார் வால்யூம் அப்படிங்கிறது 22.71 லிட்டர்ஸ் ஓகேவா. ஓகே டன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா given volume divided by molar volume ஓகேங்களா. ஸோ இந்த மோலார் வால்யூம் அப்படிங்கிறதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா லிட்டர் per mole ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்குள்ள
அதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 22.4 மில்லிலிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அமோனியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கிவன் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22.4 மில்லிலிட்டர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ அதுவே மோலார் வால்யூம் அப்படிங்கிறது அண்ட் மோலார் வால்யூம் ஃபார் ஆல் கேஸஸ் இஸ் சேம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவகோட்ரோல என்ன சொல்லுது, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் ஹேவ் அ சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோலார் வால்யூம் எந்த கேஸா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. பட் ஆனால் மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாலிகூல்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். பட் இந்த மோலார் வால்யூம் அப்படிங்கிறது கேஷஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 22.4 லிட்டர் பர் மோல். ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மில்லி அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஓகேங்களா. அதாவது என்ன ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மில்லி மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மில்லி அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 to the power of -3. ஓகேங்களா. ஸோ 10 to the power of -3 மோல்ஸ் ஆஃப் NH3 இன் 22.4 மில்லிலிட்டர்ஸ் ஆஃப் அமோனியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்பர் ஆஃப் அமோனியம் மாலிகூல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு ஸோ 1 மோல் அதாவது 6.02 to 10 to the power of 23 per மோல் அப்படிங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் அமோனியம் மாலிகூல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கால்குலேட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ஸ் இன் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 32 கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம கிராம்ஸ்ல இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க மோலார் மாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 32 கிராம் பர் மோல். ஏன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 16 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 32 கிராம் டிவைடட் பை 32 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 1 மோல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஆனா நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் மோலார் வால்யூம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் பிரசன்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாமா. சோ அதை தான் நம்ம கேட்டிருக்காங்க. கால்குலேட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. சோ இந்த ஃபார்முலாஸை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மோல் கேன்சல் ஆகிடும். அப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா which one has a greater number of atoms in the following அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 17 கிராம் ஆஃப் அமோனியால அதிக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கா இல்ல 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ்ல அதிக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா given mass by மோலார் மாஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 17 கிராமா இருக்கு. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா, ஸோ ஒரு நைட்ரஜன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 14, ஸோ 3 ஹைட்ரஜன்ஸ்க்கு 3, ஸோ 14 + 3 17 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 1 மோல் ஆஃப் அமோனியா மாலிகூல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 மோல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டூ 6.022 10 to the power of 23 molecules divided by 1 mole அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு அமோனியா மாலிகூல்ஸ்ல 4 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 4 × 1 Na நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா given mass by molar mass. ஸோ given mass பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ அதோட மோலார் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கிராம். ஸோ சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 2, அதாவது
0.5 மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 0.5 மோல்ஸ்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6.022 into 10 to the power of 23 molecules 1 mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ 0.5 Na மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் 2 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 into 0.5 Na நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ 4 Na அப்படிங்கிறது பெருசா, 2 into 0.5 அப்படிங்கிறது 1 Na அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Na ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 into Na ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ which one has a larger number of atoms அப்படின்னு கேட்டா 17 gram of ammonia has a larger number of atoms அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. how many number of electrons? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் present in 32 gram of methane அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 32 gram of methanes அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மீத்தேன் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மீத்தேன் அப்படிங்கிறது CH4 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா given mass by molar mass அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ given mass அப்படிங்கிறது 32 கிராம். ஓகேங்களா? ஸோ மீத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12, 4 ஹைட்ரஜன்ஸ்க்கும் 4. ஓகேவா? ஸோ 12 + 4 பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேங்களா? 16 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் அதோட மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 16 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது சிம்பிளி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 மோல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 2 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மீத்தேன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மீத்தேன் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 மோல்ஸ் into 6.022 10 to the power of 23 molecules per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ per mole அப்படிங்கிறது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 2 into Na நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 Na மாலிகூல்ஸ் நம்ம பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மீத்தேன் மாலிகூல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கார்பன்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் நம்பர் 6 அப்படின்றா அப்போ அதோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ பிரசன்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு கார்பன் தான் ஒரு மாலிகுல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு 4 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு ஒரு மாலிகுல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ 6/4. ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும்போது 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு CH4ல பாத்தீங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 into Na மாலிகூல்ஸ் ஆஃப் CH4ல பாத்தீங்க அப்படின்னா 10 into 2 Na எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு CH4ல 10 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 Na மாலிகூல்ஸ் ஆஃப் மீத்தேன்ஸ்ல 10 into 2 Na நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கண்டுபிடிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 6. அதுவும் ஹைட்ரஜன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ரஜன்ஸ்க்கு 4 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 10 ப்ரோட்டான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சேமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா how many moles of magnesium phosphate will contain 0.25 moles of oxygen atom அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஷார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்க எக்ஸ் மோல் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு மாலிகுல்ல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா 8 மாலிகுல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? 8 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு மாலிகுல்ஸ்ல 8 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் ஆட்டம்ல ஸோ மெக்னீஷியம் பாஸ்பேட் மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 8 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இன் ஷார்ட்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரே ஒரு மாலிகூல்ல பாத்தீங்க அப்படின்னா 8 ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கா. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறதும் மோர் ஆர் லெஸ் சேம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ல 8 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 0.525 மோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.25 மோல்ஸா இருக்கும்போது
எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை 8, அதாவது போத் சைட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 8ஆல நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ 1/8 மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நமக்கு எவ்வளோ என்ன கொஸ்டின்ஸ் 0.25 மோல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூட 0.25 அப்படிங்கிறது ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 0.25 அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1/8 into 0.25 moles of magnesium phosphate is equal to 0.25 moles of oxygen atom அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட் நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா ஸோ 1/0.25 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1/8 into 1/4 தான் 0.25. ஸோ 1/32 அப்படின்னு வருது. ஸோ 1/32 மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட் நம்ம இனிஷியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதில் 0.25 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 32 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 0.000. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்த்தோம் அப்படின்னா 96, 40, ஸோ 41, 32, 80 means 2, 64 means 6, 16. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 160 போயிட்டு இருக்கும். ஸோ 0.0312 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 0.0312 அப்படின்னு எந்த நம்பரும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10⁻⁻2 அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 0 டிஜிட்ஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகணும். ஸோ 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா 1.10⁻2 டிஜிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3.12 into 10⁻⁻2 இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸாக இருக்கு. ஓகேங்களா? ஓகே தென் ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் பண்றோம் 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ல 8 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரே ஒரு Mg3PO4 ட்வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 8 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா போத் சைட்ஸ்லையும் பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 8 அப்படின்னு நம்ம போட்டோம். ஸோ டிவைடட் பை 8 போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1/8 மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாஸ்பேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் 0.25 மோல்ஸ்ல ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது கேட்டாங்க. ஸோ அப்போ 0.25 அப்படிங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாலிகூல்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா 0.25 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? Okay. So next ஒரு problem. If the mass of 0.25 moles of element Z is 2.25. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. Mass of 0.25 moles. ஓகேங்களா? So number of moles என்ன அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? So number of moles அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. So இந்த mass இந்த இவ்வளவு number of moles ஓட mass என்ன அப்படிங்கிறது நமக்கு 2.25 அப்படிங்கிற கிராம்ஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? Then mass of one atom ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆட்டம் நமக்கு தெரியாது. X அப்படிங்கிற ஒரு ஆட்டம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் என்னது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 0.25 மோல்ஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2.25 கிராம்ஸ் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலமெண்ட் Z அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இசட்டோட எலமெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோலார் மாஸ் இந்த பக்கம் வந்துருச்சா டிவைடட் பை 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது போச்சா. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு given மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கிவன் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2.25 கிராம்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 0.25 மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ அதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அது இஸ் ஈக்குவல் டு 9/6.022 × 10⁻23 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆட்டமோட மாஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 × 10⁻23 ஆட்டமோட மாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 9 கிராம் per mole divided by 6.022 × 10⁻23 ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1.5 × 10⁻−24 கிராம்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம திருப்பி சொல்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க, கிவன் மாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ மோலார் மாஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது வந்தது. ஸோ அப்போ 2.25 டிவைடட் பை 0.25 அப்படிங்கிறது நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட மாஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 × 10⁻23 ஆட்டமோட மாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இவ்வளோ மாஸ் டிவைடட் பை 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் இவ்வளோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா find the volume of carbon dioxide that contains the 34 gram of ammonia அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது find the volume of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 34 கிராம் ஆஃப் அமோனியா மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாங்க. கிவன் கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா given that number of atoms in ammonia molecule is equal to number of atoms in carbon dioxide. ஓகேங்களா? ஸோ number of atoms in molecules பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு number of atoms in ammonia molecules பாத்தீங்க அப்படின்னா is equal to number of atoms in carbon dioxide அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா number of molecules கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 34 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அமோனியாவோட மோலார் மாஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 17 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு நைட்ரஜன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 14, ஒரு ஹைட்ரஜன்ஸ்க்கு 1, அப்போ 3 ஹைட்ரஜன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 17 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே தென். ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 × 6.022 × 10⁻23 மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ ஒரே ஒரு அமோனியா மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. 4 ஒரு நைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் இருக்கு. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 4 × 2Na அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 × 2Na அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அது 8Na மாலிகூல்ஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். ஸோ சாரி இது வந்து ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ 8Na ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அமோனியா மாலிகூல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு அமோனியா மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8Na அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 8Na ஆட்டம்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் 8Na அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 8Na டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஏன் போட்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ்ல 3 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை Na அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை Na அப்படின்னு போட்டோம் அப்படின்னா Na கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ Na கேன்சல் ஆனதுனால தான்
ஸோ 8/3 Na டிவைடட் பை Na அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Na கேன்சல் ஆகிடும். அப்போ 8/3 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லா கேஸஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோலார் வால்யூம் அப்படிங்கிறது சேம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 8/3 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது 34 grams ஆஃப் அமோனியா கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3 into 22.4 லிட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே டன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா 34 grams ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அமோனியா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 34 grams ஆஃப் அமோனியால இருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அமோனியா மாலிகூல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த பக்கம் வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 8 Na நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அமோனியா மாலிகூல்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் 8 Na நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட்ஸ்ல கூட சேமா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் சேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 3 ஏன் நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாலிகுலோட கார்பன் டை ஆக்சைட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிட்டா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை Na அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை வச்சு நம்ம அதோட வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் 3 Na atoms ஆஃப் ஹீலியம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, அதாவது ஹீலியம் ஆட்டம் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை Na அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 Na அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 Na டிவைடட் பை Na அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 3 மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 மோல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோலார் வால்யூம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 3 மோல்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 3 மோல்ஸ் இன்டூ 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிம்பிளா இது கேன்சல் ஆயிடுது. 67.2 liters of helium atom present ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 64 AMU and 64 grams of oxygens அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆக்சிஜன் மாலிகூல்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ 1 ஆக்சிஜன் மாலிகூல் மோலார் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 64 AMU அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஸோ 64. ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.66 into 10 to the power of -24 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 32 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 into 1.66 into 10 to the power of -24 மோல்ஸ் அப்படிங்கிறது ஓகே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 2 into 1.66 into 10 to the power of -24 into 6.022 10 to the power of 23 divided by 1 mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மோல் கேன்சல் ஆகிடும். ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 to the power of 24 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 1.66 into 6.022 into 10 power -1 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 into 0.99 அப்படின்னு சம்திங் அது அப்ராக்சிமேட்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 into 1 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் 2 தான் இருக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
4 atoms present ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 64 AMUல பாத்தீங்க அப்படின்னா 4 atoms present ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 64 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 64 AMU அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, டிவைடட் பை ஒரு ஆக்சிஜன், அதாவது O2 ஆக்சிஜன் மாலிகூல்ஸோட AMUல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 32 AMU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 32 AMU அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 32 டிவைடட் பை AMU அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 2 மாலிகூல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஒரு மாலிகூல்ஸ்ல 2 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 2 into 2 சால் 4. ஸோ இப்போ 4 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 64 AMUல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது 4 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, AMU அப்படிங்கிறத கொடுத்ததுனால நம்ம ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்க AMU அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது மோல்ஸ் வச்சு கால்குலேட் பண்றதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 into 1.66 into 10 to the power of minus 24 moles அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 1.66 10 to the power of minus 24 Na அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 64 கிராம்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 64 கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 64 கிராம் டிவைடட் பை 32 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 32 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 into 6.02 to 10 to the power of 23 மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத ஒரு மாலிகூல்ல 2 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 into 2 Na ஆட்டம்ஸ் ஆஃப் ப்ரெசென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன் ஷார்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4 Na ஆட்டம்ஸ் இன் 64 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது மாறுது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 Na ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ யூனிட் நல்லா கேர்ஃபுல்லா எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 5 ml ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? பட் ஆனால் இங்க பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது கேஸா இருந்தா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா மோலார் வால்யூம், அதாவது கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 ml அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ml, அதாவது 5 ml 5 மில்லிலிட்டர் ஆஃப் வாட்டரோட மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 கிராம் பர் மில்லிலிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம அதுல பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் பர் மில்லிலிட்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் பர் ml அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இரண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டென்சிட்டி இன்டூ வால்யூம் அப்படிங்கிறத நம்மளுக்கு மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் பர் ml அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாட்டரோட டென்சிட்டி அண்ட் மல்டிப்ளைடு பை வால்யூம். வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லிலிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மில்லிலிட்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம மாஸ், அதாவது 5 ml ஆஃப் வாட்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ மாஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிவன் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம். ஸோ வாட்டரோட மோலார் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 into 1, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆக்சிஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 + 16. ஸோ இப்போ 18 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 18 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5/18 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5/18 அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே.
ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா 6.22 10 to the power of சாரி. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 5/18 நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5/18 into 6.022 into 10 to the power of 23 molecules. அதாவது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5/18 into 6.022 10 to the power of 23 வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு 5/18 மோல்ஸ்ல. ஓகேவா? ஸோ நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஹைட்ரஜன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான், ஏன்னா அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ 8 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜன்ஸ் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சிஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ 1 into 8 8, 2 ஹைட்ரஜன்ஸ்க்கு 2 into 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது 10 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இவ்வளோ. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ல 1 மாலிகூல்ஸ்ல 10 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்டூ 10 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in 5 ml of water. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கேஸா வாட்டரா தெரிஞ்சுதான் நம்ம வந்து மோலார் வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாஸை வச்சு தான் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 1 மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் present ஆயிருக்கு. அப்போ 5/18 மோல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 5/18 into 6.022 10 to the power of 23 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டூ 10 அப்படின்னு போடுறோம். 10 அப்படிங்கிறது ஏன் போடோம்னா 10 அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் present ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in 5 ml of water அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா given mass by molar mass அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாலிகூல்ஸ் பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் மோலார் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் மாலிகூல்ஸா இருந்தாலும் அதுக்கு மோலார் வால்யூம் அப்படிங்கிறது 22.4 லிட்டர்ஸ் தான். நைட்ரஜன்ஸா இருந்தாலும் அதே தான். ஹைட்ரஜன்ஸா இருந்தாலும் ஓகேவா? ஸோ ஆல் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மோலார் வால்யூம் அப்படிங்கிறது சேம். பட் ஆனால் மோலார் மாஸ் அப்படிங்கிறது சேம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மோலார் வால்யூம் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோலார் வால்யூமோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா லிட்டர் பர் மோல். ஸோ மோலார் மாஸோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டோட்டலா என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மாஸ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ மாஸ்ல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணோம் என்ன சொன்னோம் டிவைடட் பை given mass by molar mass அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது நான் mm அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ given mass divided by molar mass அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம மாஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் கிவன் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம்ல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதால் டிவைட் பண்ணா வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர் பர் மோலால் டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன் மல்டிபிகேஷன் 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை NA அப்படின்னு போடுவோம். அதுவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மல்டிப்ளைட் NA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க லெக்சர்ஸ் பார்த்தது ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதும் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்றது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்றது அண்ட் கேசியஸ் ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நீங்க டோட்டல் லெக்சர்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. நல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட்.